வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு. இந்திய பிரதமர் இன்று அனுராதபுரத்திற்கு விஜயம். மூடப்பட உள்ள வீதிகள். ஒற்றை ஆட்சிக்குள் தீர்வு சரிவராது, மோடிக்கும் எடுத்துரைத்தோம். கஜேந்திரகுமார் எம்பி விளக்கம். அரச நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு அழைப்பு. கொழும்பில் திடீரென ஒன்று கூடும் முன்னாள் ஜனாதிபதிகள். போலீஸ் காவலில் உயிரிழந்த இளைஞன். சட்டத்தரணிகள் சங்கம் விடுத்த எச்சரிக்கை. ரோஷானின் மனைவியிடம் 4 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு. வரிகள் தொடர்பில் ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவில் வெடித்த பாரிய போராட்டம். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள உயிர்த்த ஞாயிறு பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான புத்திக மனதுங்க இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அத்தோடு கர்தினால் மெல்கம் ரஞ்சத்திற்கும் பேராயர் இல்லத்திற்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் 6 வருடங்கள் பூர்த்தி அடையும் இந்த ஆண்டு உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் சிறப்பு திருப்பலிகள் தேவாலயங்களில் நடத்தப்பட உள்ளன. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலில் பெரிதும் பாதிக்கப்பட்ட கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம், கட்டுவாப்பட்டியவில் உள்ள புனித செபஸ்தியன் தேவாலயம், மட்டக்களப்பில் உள்ள சியோன் தேவாலயம் என்பவற்றுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. 2ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு சக்சஸ் விஆர் வழங்கும் விசேட விலைப்பளிவுகள். பெண்களின் ஆடைகளுக்கு மாபெரும் தள்ளுபடி. ஸ்மார்ட் டிவி வெல்லும் வாய்ப்பு. அரிய சந்தர்ப்பம். இன்றைய வாருங்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட உள்ளார். ஸ்ரீ மகாபோதியில் வழிபாட்டில் ஈடுபட்ட பிறகு இந்திய அரசாங்கத்தின் பரிசாக நிறுவப்பட்ட மகாவ அனுராதபுரம் தொலைபேசி சமிக்ஞை அமைப்பு உத்தியோகபூர்வமாக இந்திய பிரதமரால் திறந்து வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதுப்பிக்கப்பட்ட மகாவ ஓமந்தை ரயில் மார்க்கமும் திறக்கப்பட உள்ளது. இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அனுராதபுரம் விஜயத்தை முன்னிட்டு இன்று அனுராதபுரம் நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீ மகாபோதிக்கு அருகில் உள்ள அனுராதபுரம் ரயில் நிலையத்திற்கு செல்லும் வீதிகள் மற்றும் அனுராதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து விமானப்படை தளத்திற்கு செல்லும் வீதிகள் இன்று காலை 11 மணி வரை அவ்வப்போது மூடப்பட உள்ளன. இந்த வீதிகள் மூடப்படும் போது மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகளிடம் போலீசார் கோரியுள்ளனர். ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வோ தீர்வோ சரிவராது என்ற நிலைப்பாட்டை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எடுத்துரைத்தோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தெரிவித்தார். சந்திப்பு குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு என்ற அம்சத்தில் இலங்கை தீவு இந்தியாவுக்கு மற்ற நாடுகளை விட முன்னுரிமை வழங்கி செயல்பட வேண்டும் என்ற எமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டோம். விசேடமாக வடக்கு கிழக்கில் அந்த உரிமை இந்தியாவிற்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்பதை இந்த சந்திப்பில் சொன்னோம். தமிழர்களின் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஓரளவு நெருக்கமாக வந்த சர்வதேச ஆவணம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பதை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதையும் குறிப்பிட்டோம். ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலம் தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண எடுத்த முயற்சியை ஒற்றையாட்சி என்ற நெருக்கடிக்குள் முடக்கியமையால் அது பலன் தரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினோம். 13ஆம் திருத்தத்தை ஒற்றை ஆட்சிக்குள் முடக்கியமையால் தான் என்றும் கூட தமிழர்களுடைய பிரச்சினை தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கப்படுத்தினோம் என்றார். அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை செயற்படுத்துவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் அடுத்த வாரம் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து அரச நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் கூட்டுத்தாபனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்திற்காக குறித்த அரசு அதிகாரிகள் அடுத்த வாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
கொழும்பில் நட்சத்திர விடுதியொன்றில் நாளைய தினம் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மீது அமெரிக்கா விதித்த 44% வரி குறித்தும் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்துமே இதன்போது விவாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை போலீசாரின் காவலில் இருந்தபோது இளைஞர் ஒருவர் அண்மையில் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களின் நம்பிக்கையை கடுமையாக குறைக்கும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. அத்துடன் இந்த சம்பவம் குறித்து உடனடி மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீண்டும் காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் சட்ட நடைமுறை மற்றும் நீதி நிர்வாகத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை கடுமையாக குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுப்பதில் அதிகாரிகளின் பொதுவான பதிலையும் விமர்சித்த சட்டத்தரணிகள் சங்கம் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதற்கும் துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கும் காவல்துறைக்குள் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்தது. இலங்கையில் 60 வயதிற்கு மேற்பட்ட மக்களில் 35% அதிகமானோர் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலைமை பற்றிய போதுமான விழிப்புணர்வு இல்லாததால் ஆண்டுதோறும் சுமார் 60,000 பேர் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இதன் விளைவாக ஆண்டுதோறும் சுமார் 4,000 பேர் உயிரிழக்கவோ அல்லது முழுமையான உடல் ஊனமுற்ற நிலையிலேயே வாழ வேண்டிய நிலைக்குள் செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு எச்சரிக்கிறது. மேலும் நாட்டின் முதியவர்கள் மத்தியில் 20% நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 41% மாணவர்கள் முறையான சிகிச்சை பெறாமல் இருப்பதாக சுகாதாரத்துறையினர் கவலை வெளியிட்டுள்ளனர். யாழ் வடமராட்சி கிழக்கு ஆழியவளை கடற்கரையில் நேற்று முன்தினம் மீனவர்களிடையே ஏற்பட்ட முருகல் நிலை போலீசாரின் தலையீட்டால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடமராட்சி கிழக்கு ஆழியவளை கடற்றொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட கடற்பகுதிகளில் மனித வலுவற்ற உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வதற்கு சங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை மீறி நபரொருவர் அப்பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்து வருகிறார். இந்நிலையில் உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி குறித்த கரைவலை வாடியை அகற்றுமாறு நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் மருதங்கணி போலீஸ் நிலையம் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் போன்றவற்றிற்கு அறிவுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் குறித்த சம்மாட்டி ஆழியவளை கடற்றொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்த போது அங்கு மீனவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆழியவளை பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு கரைவலை தொழில் புரிவது தடையென்றும் மனித வலுவை பயன்படுத்தி கரைவலை தொழில் செய்வதற்கு அனுமதி உண்டெனவும் சட்டத்திற்கு முரணாக உளவு இயந்திரம் கொண்டு கரைவலை தொழிலை தொடர்ந்து மேற்கொண்டால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவீர்கள் என போலீசாரால் எச்சரிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து குறித்த பகுதிக்குள் இனி உளவு இயந்திரம் கொண்டு கரைவலை தொழில் செய்ய மாட்டோம் என கரைவலை சம்மாட்டியால் போலீசாருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரோஷான் ரணசிங்கவின் மனைவி தினுஷா ரணசிங்கவிடம் வலான ஊழல் ஒழிப்பு பிரிவு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. போலியாக பதிவு செய்யப்பட்ட பாரவூர்தி ஒன்றை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இதற்கமைய தினுஷா ரணசிங்கவிடம் நேற்று சுமார் 4 மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக வலான ஊழல் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. போலியாக பதிவு செய்யப்பட்ட பாரவூர்தியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வலான ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரினால் இறுதியாண்டு சட்டத்துறை மாணவர் ஒருவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த வகுப்பு தடை உத்தரவு மீளப் பெறப்பட்டிருந்த நிலையில் தற்போது விசாரணை செயல்முறைகள் அனைத்தும் நிர்வாகத்தினால் கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலம் வரை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளராகவும் பணியாற்றிய குறித்த மாணவனால் தனக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடை சட்ட நியமனங்களுக்கு அப்பாற்பட்டதென குறிப்பிட்டு கொழும்பு உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த 13/2/2025 அன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து 15/2/2025 அன்று வகுப்பு தடை நீக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விசாரணை செயல்முறைகள் அனைத்தினையும் கைவிடுவதாகவும்
பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. எனினும் மாணவனுக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடையை தவறானது என்று அறிவிக்க கோரியும் இழப்பீடு உள்ளிட்ட நிவாரணங்களை கோரியும் குறித்த வழக்கு தொடரும் என்று மாணவன் சார்பில் முன்னிலையான யாழ் பல்கலையின் சட்டத்துறை முன்னாள் தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி குருவரன் தெரிவித்துள்ளார். இந்த வகுப்பு தடை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி முன்வைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விதிக்கப்பட்டுள்ளது என்று துணைவேந்தரால் மாணவனுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையினது இரவில் இடைக்கிடையில் மழையினது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம், மன்னார், யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் கரையோர பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமத்திய, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய, சப்ரகமுவ, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். சூரியனின் வடக்கு நோக்கிய இயக்கத்தின் காரணமாக ஏப்ரல் 5 முதல் 14 வரை இலங்கையை சுற்றியுள்ள அட்சரேகைகளுக்கு நேரடியாக உச்சம் கொடுக்க உள்ளது. எனவே இன்று நண்பகல் 12 மணியளவில் களுத்துறை, கெலிங்கந்த, ககவத்தை, பொக்குனுதென்ன மற்றும் மகவெலதொட்ட பிரதேசங்களில் சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. பட்பசிக்குள் போதைப் பொருளை மறைத்து வவுனியா சிறைச்சாலைக்கு எடுத்துச் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் நேற்று தெரிவித்தனர். சிறைச்சாலையில் இருந்த நபர் ஒருவரை பார்வையிட வந்த மன்னார் பகுதியை சேர்ந்த இருவரே இவ்வாறு சூட்சுமமாக போதைப் பொருளை மறைத்து எடுத்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். உலக நாடுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வரிகளை குறைப்பதற்கான சலுகைகளை பரிசீலிப்பேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய வரியை எதிர்நோக்கியுள்ள இலங்கை உள்ளிட்ட சில நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தயாராகி வரும் நிலையில் அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். 10% என்ற அடிப்படையில் புதிய வரி அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் சில நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 40%க்கும் அதிக வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% வரி அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் கம்போடியா 49% வரியையும், வியட்நாம் 46% வரியையும், சீனா 34% வரியையும் எதிர்கொள்கின்றன. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக அங்குள்ள முக்கிய நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 50 அமெரிக்க மாநிலங்கள் உட்பட 1200 இடங்களில் பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன. சமூக பிரச்சனைகள் முதல் பொருளாதார பிரச்சனைகள் வரை அமெரிக்க ஜனாதிபதியின் வேலை திட்டங்களில் உள்ள குறைகளை போராட்டத்தை முன்னெடுத்த மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்காவின் புதிய வரி திட்டம் மற்றும் வெளியுறவு கொள்கை என்பவற்றையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினர் விமர்சித்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.